So exercise 2.9 here என்ன பார்த்துருக்கோம்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பார்த்துருக்கோம். அதில் கொஸ்டின் நம்பர் 4 என்ன x divided by x minus 1 the whole cube. ஸோ முதல்ல இதை எப்படி பிரித்து எழுதலாம் பார்க்கலாம். நியூமரேட்டர் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், டினாமினேட்டர் வச்சு நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கணும்? a by x minus 1a அடுத்து plus b by x minus 1 the whole square அடுத்து plus c by x minus 1 the whole cube. கரெக்டா? தட் இஸ் இங்க என்ன பவர் இருக்கோ அந்த பவர் வர வரைக்கும் எழுதணும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு அடுத்து என்ன பண்ணோம்? நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கோம். ஸோ இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? x. அப்ப x equal to இங்க பாருங்க எல்சிஎம்ன்றது இதுதான் x minus 1 the whole cube. அப்ப இது வேணும், பட் இங்க என்ன இருக்கு? x minus 1 தான் இருக்கு. அப்ப இன்ட் என்ன பண்ணா இது வரும்? x minus 1 the whole square. அதால இன்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? அப்ப மேல அத மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப a into x minus 1 the whole square plus அடுத்து என்ன p. இன்ட் என்ன பண்ணணும் அப்படினா இது கீழ என்ன இருக்குன்னு பாருங்க. x minus 1 the whole square இருக்கு. இன்ட் என்ன பண்ணா இது வரும்னு பார்க்கணும். அப்ப ஜஸ்ட் ஒரு x minus 1 ஆல மல்டிப்ளை பண்ணா கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் மேலே x plus c கீழ என்ன இருக்கு பாருங்க. x minus 1 the whole அப்படியே இருக்கு இல்லையா? அப்ப எதாலையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்ப அப்படியே விட்டுறணும். புரியுதா? ஓகே. சோ முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? வேல்யூ கொடுக்கறோம் இல்லையா x க்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படினா put x equal to இங்க பாருங்க. இங்க x minus 1 இருக்கு இல்லையா? அப்ப x க்கு பதிலா 1 கொடுத்தா 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப x க்கு பதிலா 1. இங்க மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 1 கொடுங்க. கொடுங்க. இங்க x இருக்கா? அப்ப x க்கு பதிலா 1 is equal to இங்க என்ன வரும்? 1 கொடுத்தா 1 minus 1 0. 0 ஸ்கொயர் பண்ணா 0. 0 ன்னு எழுதி 0. அப்ப the whole term போயிடும். இங்கே 1 minus 1 0. 0 ன்னு எழுதி இதுவும் போயிடும். அப்ப இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். இது மட்டும் தான் இருக்கும். அது அப்படியே இருக்கு. அப்ப நமக்கு c க்கு வேல்யூ கிடைச்சிச்சு. ரைட்டா? அடுத்து ஒரே ஒரு வேல்யூ இங்க கொடுக்க முடிஞ்சு x க்கு பதிலா. அடுத்து அப்ப நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? x க்கு பதிலா 0 கொடுத்தா கொடுத்துக்கலாம். புரியுதா? 0 கொடுக்கலாம். x க்கு 0 கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு வேல்யூ தான் கொடுத்துக்கலாம். இங்க 1 கொடுத்துட்டோமா, அடுத்து என்ன கொடுக்கலாம்? -1. அப்படி கொடுத்தாலும் இந்த சம் ப்ரோசீட் பண்ணலாம். பட் அது இல்லாம இன்னொரு மெத்தட் நான் இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். எப்படின்னா கவனி. இது இங்க என்ன இருக்கு? அது அப்படியே எடுத்துக்கங்க. x is equal to புரியுதா? a into இது எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. x minus 1 the whole square. அதாவது abc நம்ம கண்டுபிடிக்கணும். c தெரிஞ்சிச்சு. இன்னும் a b கண்டுபிடிக்கணும். அந்த ab கண்டுபிடிக்கிற வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி x க்கு 0 கொடுத்துக்கலாம். அப்புறம் x க்கு 1 கொடுத்துட்டதுனால -1 கொடுக்கலாம். அது ஒரு மெத்தட். பட் அது இல்லாம இன்னொரு மெத்தட் நான் சொல்றேன். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. x minus 1 the whole square எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும்? x square minus 2x plus 1 னா என்ன ஃபார்முலா? a minus b the whole square. a square minus 2ab plus b square போடுறோம். புரியுதா? plus b into எவ்வளோ? x minus 1 plus c. அப்ப x இப்போ a உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ax square minus 2ax plus a இல்லையா? இந்த b எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. bx minus b. சரியா? bx b into minus 1 minus b plus c. ரைட்டா? x equal to இங்க x ஸ்கொயர் டேர்ம் இது மட்டும் தான் இருக்கு. அதனால அப்படியே இருக்கு. x டேர்ம் எங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு x டேர்ம், இங்க ஒரு x டேர்ம் இருக்கா? x காமனா எடுத்துங்க. பிளஸ் அப்ப மீதி என்ன இருக்கும்? x எடுத்தா மீதி என்ன இருக்கும்? -2a. ஏன்னா இங்க பிளஸ் தான் போட்டுருக்கேன். அடுத்து பிளஸ் b இன்டு வெளியில காமனா x. மீதி மல்டிப்ளை பண்ணி ரெண்டு டேர்ம் வந்துரும். கரெக்ட்டா? x ஸ்கொயர் x அடுத்து என்னது? கான்ஸ்டன்ட்டா? கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு பாருங்க. இந்த இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கா? அப்ப a அடுத்து என்னது? மைனஸ் b பிளஸ் c. இதெல்லாம் சேர்த்து ஒரு பிராக்கெட் ஆர்டர் x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சைடு கம்பேர் பண்ண போறோம். லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? சோ comparing the coefficient. ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணோம். புரியுதா? இது ஒரு மெத்தட் அன்னோன் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்றோம்.
இங்கிட்ட x ஸ்கொயரோட கோஷன் எவ்வளவு 0 ஏன்னா இங்க x ஸ்கொயர் இல்ல அப்ப 0x ஸ்கொயர் என்ன அர்த்தம் 0x ஸ்கொயர் x பிளஸ் கான்ஸ்டன்ட் 0 கரெக்ட்டா அப்ப இங்கிட்ட x ஸ்கொயரோட கோஷன் எவ்வளவு 0 அங்கிட்ட x ஸ்கொயரோட கோஷன் எவ்வளவு a புரியுதா அப்ப a ஈக்குவல் எவ்வளவு 0 புரியுதா இங்க x ஸ்கொயரோட கோஷன் 0 அங்கிட்ட x ஸ்கொயரோட கோஷன் a அப்ப a ஈக்குவல் டு 0 அடுத்து x ஓட கோஷன் எவ்வளவு இங்க ஒரு x இல்லையா அப்ப x ஓட கோஷன் எவ்வளவு சோ அடுத்து x ஓட கோஷன் இங்க எவ்வளவு 1 அங்கிட்ட x ஓட கோஷன் எவ்வளவு -2a b -2a புரியுதா இப்போ a க்கு தான் உங்களுக்கு வேல்யூ தெரியுமே யூஸ் பண்ணிக்கலாமா அப்ப என்ன வரும் 1 -2 இங்க a க்கு பதிலா 0 b 0 டைம் 0 ஆயிடுமா அப்ப அங்க b மட்டும் தான் இருக்கும் இங்க 1 அப்ப b எவ்வளவு புரியுதா நீ அடுத்து கான்ஸ்டன்ட்டா கம்பேர் பண்ணனும் அவசியமே இல்ல என்ன நமக்கு தேவையானது abc ஆல்ரெடி c இங்க கண்டுபிடிச்சிட்டோம் பேலன்ஸ் a and b தான் அதுவே கிடைச்சிச்சா பேலன்ஸ் கொண்டு போய் இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா அப்ப क्वेश्चन எழுதிக்கலாமா என்னது x by x minus 1 the whole cube is equal to a by x minus 1 a எவ்வளோ 0 அப்ப 0 by x minus 1 plus b by b எவ்வளோ 1 by x minus 1 the whole square plus c வந்து எவ்வளோ 1 by x minus 1 the whole square இதை விட்டுறலாம் 0 by anything 0 by இதை விட்டுறலாம் அப்ப இது மட்டும் தான் ஆன்சர் 1 by x minus 1 the whole square plus 1 by x minus 1 the whole cube so இதான் வந்து ஃபைனல் ஆன்சர்